தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சந்திரசேகரர் பவனி, அம்பாள் உள்ளிட்ட பல்வேறு மூர்த்திகள் திருவீதி உலா கோவில் உற்சவத்தில் நடைபெற்றது. இந்நிலையில் தைப்பூச திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தீர்த்தவாரி உற்சவம் நெல்லை சந்திப்பு சிந்து பூந்துரை தாமிரபரணி நதிக்கரையில் நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், அசரதேவர், அசரதேவி, தாமிரபரணி தாயார், அகத்திய மாமுனிவர், லோபாமுத்துரை, குங்கலிய நாயனார் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுடன் சுவாமி நெல்லையப்பர் கோவிலிலிருந்து மேளதாளம் இசைக்க பஞ்சவர்ண சப்பரத்தில் தைப்பூச தீர்த்தவாரி படித்துறைக்கு எழுந்தருளினர். தொடர்ந்து தைப்பூச மண்டபத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மாப்பொடி, மஞ்சள் பொடி உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து அசரதேவர் மற்றும் அசரதேவி ஆகியோர் தாமிரபரணி நதிக்கு எழுந்தருளினர். பின்னர் தாமிரபரணி நதிக்கு பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தாமிரபரணி நதியில் புனித நீராடினர். தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இன்றைய தினம் நெல்லையப்பர் கோவிலில் அமைந்துள்ள சௌந்தர சபையில் காந்திமதி அம்பாளுக்கு சௌந்தர சபாபதி திருநடன காட்சி தரும் உற்சவமும், மறுநாள் கோவில் பொற்றாமரை குளத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் தெப்ப திருவிழாவும் நடைபெற உள்ளது.
மணியாகி நின்றாய் போற்றி செருந்தி சப்போல்